அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A2Z12. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், மாமியார் மருமக சண்டை எப்படி தீர்ப்பது, சண்டை வராமலே எப்படி தீர்ப்பது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கிற மாதிரி பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. ஆனால் மாமியார் மருமக பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை. அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் அந்த பிரச்சனை தீர்வே இல்லை அப்படின்னு எல்லார் மனசுலையும் ஆழமாக பதிகிற ஒரு விஷயம். கண்டிப்பாக தீர்வு இருக்குது. பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் தீர்வுன்னு கண்டிப்பாக இருக்கும். ஆராய்ஞ்சால் கிடைக்கும். சரிங்களா? இப்போ மாமியார் மருமக சண்டை போடுறாங்க. அப்போ அந்த பையன் வரான். வந்தோட சண்டை போல் அதை பிரித்து கூட்டிகிட்டு போய் தனித்தனியாக பேசணும். என்ன நடந்துச்சுன்னு கேட்டு புரிஞ்சுக்கிட்டு 2 பேரையும் ஒன்றா வச்சு இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் சேர்த்து வச்சிடணும் மாமியார் மருமகளை. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னைய கேட்டால் என்னென்னா, அந்த பையன்கிட்டையும் மாமியார் மருமக சண்டையை கொண்டுட்டு போகக்கூடாது. ஏன்னா அவனே வேலை முடிச்சுட்டு எவ்வளோ பிரச்சனை சந்திச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக இருக்கலாம்னு வருவான். ஆனால் இங்கே பிரச்சனை நடக்கும். அவனுக்கு மனசே சரியில்லாமல் போயிடும். பாவம் தானே, கஷ்டப்படுவாங்க. அதனால் என்ன பண்ணணும்னா, மாமியார் மருமக சண்டை போடுறாங்களே, அப்போ மாமியார்கிட்ட கொஞ்சம் நேரம் சென்று மருமக அவங்களுக்கு பிடிச்சதை கொண்டுட்டு போய் சமைச்சு ஊட்டி விட்றேன். இந்த மாதிரி எதுவும் நான் பேசி தப்பாக நினச்சிக்காதீங்க, அவங்க மக மாதிரி தான். நான் உங்கள் மகிட்ட என்ன மாதிரி சொல்லுவீங்களோ அந்த மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா என் வீட்டில் நான் ஒரு மாதிரி வளர்ந்தேன், இங்கே எப்படி இருந்து எனக்கு தெரியாது, நீங்கள் தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லுங்கள். இன்னொன்று உங்கள் மக மாமியார்கிட்ட போயிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு அந்த ஃபீலிங்கே தேவையில்லை. நானும் உங்கள் மகளை தான், ஆனால் உங்கள் மகளாக போய் நீங்கள் எனக்கு அம்மாவாயிடுறீங்க, அதுவே எனக்கு போதும். நீங்கள் எதாக இருந்தாலும் உங்களுக்கு திட்டவும் பேசவும் எல்லாத்துக்குமே உரிமை இருக்குது. நான் கண்டிப்பாக நீங்கள் என்ன சொன்னால் நான் அதையே திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மாமியார்கிட்ட சொல்லி சமாதானமாக பேசுங்க. கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா மாமி இப்போ கல்யாணம் பண்ணுறது ஏதோ கணவன் தான், ஆனால் அதிகமாக வாழ்கிறது மாமியார் கூட தான். கணவன் வேலை அதுன்னு போயிடுவாங்க. நம்ம அதிகமாக வாழ போகிறது யார்? மாமியார் கூட தான். அப்போ கணவனை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ மாமியாவே அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வேலை இருந்தாலும் கண்டிப்பாக நல்லா இருக்கலாம். சரியா? இந்த ஒரு விஷயம். இன்னொன்றும் தடுக்கிறது, பிரச்சனை வராமல் தடுக்கிறது எப்படின்னா, இப்போ ஒரு கணவன் மனைவி கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன பிறகு ஒரு 2 மாதத்துக்கு கண்டிப்பாக சண்டை வராது, மாமியார் மருமக சண்டை. அப்போ அதுக்குள்ளாட்டி மாமியார் மருமக ஃப்ரெண்ட்லியாக ஆகணும், எல்லாமே புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, புருஷன் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோம் அந்த அளவுக்கு மாமியார் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிடணும். இந்த மாதிரி எதுவும் நான் தப்பாக பேசினாலும் வச்சாலும் நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன், நான் அவங்க மக தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நான் எவ்வளோ இதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்ல நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேருந்தே ஃப்ரெண்ட்லி ஆகிடணும். ஓகே? அந்த 2 மாதத்துக்கு கேட்கல. இந்த மாதிரி ஆகிட்டீங்கன்னா பிரச்சனை வராது. ஓகேவா? அப்படி நீங்கள் நல்ல மனசில் இடம் பிடிக்கலாம் இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு உங்களுக்கே குழந்தை பிறக்கலை, உங்கள் மாமியார் அம்மா வீட்டுக்குன்னா வேணாம், இங்கேயே நான் பார்த்துக்கிறேன், உங்கள் மக மாதிரி பார்த்துப்பாங்க உங்களை. புரியுதா? ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்துக்கிற பொறுத்து தான் உங்களை நீங்கள் மாதமாக இருக்கல நல்லா பார்த்துப்பாங்க. அப்போ நம்ம கையில் தான் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரிலாம் இருங்க. எல்லாரும் மாமியார் மருமக கெட்டவங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கிட்டால் அது நல்லது. மாமியானா இதுதான் பணக்கா அப்படி என்ன சொல்கிறது, தூரமாக இதாக இருப்பாங்க, மருமகனா ஒரு இதாக இருப்பாங்க அப்படின்னு மனசில் ஆழமாக எல்லாரும் மனசுலேயே பதியுது. நம்ம உடச்சி காமிக்கணும். நான் எனக்கு கல்யாணம் ஆனால் என் மாமியாவை நான் இப்படி தான் பார்த்துப்பேன். அது மாதிரி நீங்களும் இருங்க. கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை, நல்ல மாமியார் மருமக ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம், எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். வெளியில் போனாலும் புருஷனை கூட கண்டுக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு மாமியார் மருமகளோட பாண்டிங் பயங்கரமாக இருக்கும். ஓகேவா? இது மாதிரி நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். உங்களை பார்த்து 4 மாமியார் மருமகள் திருந்தணும், அந்த அளவுக்கு நீங்கள் இருக்கணும். ஓகே? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதில் பேசுங்க. ஓகேவா? ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.